கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே எதிர்பார்க்காத நிகழ்வுகள். இந்த ஜனாசா வச்சு அல்லாஹ் இந்த மர்ஹூம் ஆலிம் அல்லாஹ் மன்னிக்கணும். நேற்று அக்குர்நீலையும் அழகான முறையில் ஜமியத்துல் உலமா அழகான முறையில் வழிகாட்டி நிர்வாகிகள் ஊர் மக்கள் அலைமோதினாங்க. உண்மையிலே கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரே ஸ்கூலில் படித்த ஒரே கிளாஸில் 4 பேர் ஓத போகணும். இல்முடைய ஹிதமத்துக்கு அல்லாஹ் என்னோட ஃபாயிஸ் மௌலவியை கபூல் செஞ்சான். கடைசியாக அஸ்னா பள்ளி சந்தியில் ஈந்தார். வியாழக்கிழமை இரவு சுபஹான் அல்லாஹ் வாகனத்தை கண்டு அப்படி வேகமாக வந்து வாகனத்தை நிற்பாரு. அர்ஷத் சாப்பிட்ட வாகனத்தை எடுங்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்குள்ள கூட்டிகிட்டு வந்து பேசினார். இங்கே இப்போ நான் மட்டும் மல்லிப்பா ஜஃபீர் ஹசரத்னு சொன்னான். யார் அக்குர்னேக்கு போகிற ஃபாயிசம் சப்தா அல்ல சொன்னான். வாங்கலே ஏத்தனி குடிச்சிட்டு போங்களே என்று கூப்பிடாத யாரையுமே கண்ணியப்படுத்திக்கிறார். உலமாக்கள் மட்டும் இல்லை, எல்லோருடைய அன்பை பழகிக்கிறார். உண்மையிலே அந்த கடைசியான வார்த்தைகள் கூட ஷாஃபி ஹசரத்தை பற்றி பேசினார். அந்த 10-15 நிமிஷம் உட்கார்ந்து நின்ற இடத்திலிருந்து அடுத்த நாள் அதே அவருடைய ஜனாஸா அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. யாருக்கு தெரியும்? பேசினோம், துஆக்கள் செஞ்சாரு. அவனோட சகோதரர் இப்ராஹிம் நானா பத்தி ஞாபகப்படுத்தினார். இதெல்லாம் எப்ப நடக்குது? ஜுமேராத்துக்கு வந்திருக்கிறார். இவருடைய வீட்டிலிருந்து வெளியாகி வந்த பயணங்கள் கடைசி அந்த முழு நாளும் அல்லாஹ்ட மாளிகை நோக்கி வந்த அல்லாஹுக்காக வேண்டி வெளியாகி வந்திருக்கிறார். உண்மையில எனக்கு தான் ஒரு பெரிய ஒரு பாடம். கடைசா சொன்னாரு, வீட்டுக்கு வாங்கலே சொன்னது போலதான் சொன்னேன். வார பயணம் வந்தா வாரேண்டு. அவருக்கும் தெரியாது இன்றைக்கு நடக்கும், எங்களுக்கும் தெரியாது. இது நாங்க படிக்க வேண்டிய. உண்மையிலே எங்களோட கோப தாபங்கள், அடுத்தவங்களோட உள்ள சேலஞ்ச், வெட்டு குட்டு, உறவுகளை பிரிஞ்சு எத்தனை நிமிஷம் மூச்சுட கிடைக்குமோ தெரியா சகோதரர்களே. அங்கனக்கு அவரு சொல்லிட்டு போறார், நாங்க இங்கே வாரோம், அவ்வளோந்தான். சுபஹான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒருத்தர வாழ்க்கையை முடிக்கிறது தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா. சிறந்த முடிவில் கொண்டு போய்த்து முடிக்கிறது தான் இந்த உலகத்துடைய முழு அசைவுகளும் மிகிற ஹஜ்ஜி, உம்ரா, ஓதல், திலாவத் எல்லாமே. அல்லாஹு அக்பர். அந்த இடத்தை கொடுத்தான். மஸ்ஜிதில் சிறந்த இடம், மிம்பர். எல்லாரும் ஏறிக்க மாட்டாங்க, உதுவோட தான் ஏறுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரக்கொலை ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருஷத்துடைய இபாதத்தோட வந்திருக்கிறார், ஒரு வருஷத்துடைய நோன்போட வந்திருக்கிறார். ஒரு வருஷம் நின்று வணங்கின இபாதத்துக்கு ஜும்மாக்கு வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு அந்த எட்டுகளை வச்சு வந்து ஒரு கூட்டத்துக்கு ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறார். இஹ்லாஸை பத்தி நேற்று சொன்னாங்க, மௌத்தை பத்தி பேசுகிறார். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. உலமாக்கள்டா யார் சகோதரர்களே? எங்கட சக்கராத்தை சரி செய்யறவங்க, எங்கட கபர் சரி செய்யறவங்க. இந்த உலமாக்களோட மனசுகள் உடைச்சு கொண்டு, இந்த உலமாக்களை குத்தி காட்டி கொண்டு, இவங்க யாரு? இவங்க எங்கட மறுமையை சரி செய்யறவங்க, இவங்க எங்கட கபரை சரி செய்யறவங்க, எங்கட சிராத்துல கிடக்க வைக்கிறவங்க. ஒரு ஆலிமுடைய மௌத்தில் ஒரு மனிதனுக்கு கவலை வரல என்று அவர் நிஃபாக்குடைய அடையாளத்தோடு இருக்கிறான் சொல்றான். சார் லேசான இடத்தில் இல்ல. கண்ணியமானவர்களே, இவர வாழ்க்கை இங்க இருந்துச்சு. 12 வயசுல சொன்னது போல நாவல பிட்டியில முருசியா வெலிகமையில இவங்களோட உம்மா வாப்பக்கெல்லாம் ரஹ்மத் செய்யட்டும். இந்த புள்ளைய அல்லாஹ்ட மாளிகையில் விட்டுட்டு வஹீயுடைய இல்ம சுமக்க விட்டுட்டு தத்தளிச்சிருப்பாங்களா இல்லையா? 10-12 வயசு புள்ளை உண்ட மதரசால விட்டுட்டு ஒரு உம்மா ஈக்கிறண்டா லேஸ் இல்லை. இன்றைக்கு விட்டு பாருங்க, விளங்கும் ஏன் விடுறாங்க. இந்த உலமாக்களுடைய ஆரம்பம் என்ன? சொகுசு சாப்பாடுகள், சொந்த உறவுகள கல்யாணங்கள் இல்ல. மதரசாக்களை மதியுங்கோ, மதரசாக்களை பாதுகாருங்கோ, மதரசாக்கள் உருவாக்குங்கோ. இந்த மதரசாவுடைய ஹஜ்ரத் உண்மையில சொன்னது போல இவங்களோட உஸ்தாத்மார்ட வார்த்தைகளை கடைசியா ரவாஹியாக்கு வந்தார் ஜல்சாவுக்கு. கடைசியா இவர் தன் மதரசாவிலிருந்து வெளியே போய்த்தார். அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட போனார். தீனுடைய அந்த ஜல்சால கலந்து கொண்டுட்டு உலமாக்களை சந்திச்சுட்டு அந்த புது உலமாக்களுக்கு நசிக செஞ்சுட்டு கடைசியா கட்டுக்கஷ்டத்தில் போய் திறங்கி நான் போறேன்டான்னு சொல்லுவார். ஹிதாயத்துல்லான்னு தான் பேசுவார். கண்ணியமானவர்களே,
இந்த இடத்தை இந்த மிம்பரில் இவருக்கு ரூகெடுக்க வைக்கிறான் அல்லாஹ். இவரை தயாரிச்ச முர்சியாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. கண்ணியமானவர்களே, மதரசாக்களை கை நீட்டாதீங்க. மதரசாக்கள் இந்த உலகத்துடைய ரூஹ். இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவானது தேவ்பந்தில. அன்புக்குரியவர்கள், லேசான போராட்டம் அல்ல மதரசாக்கள். அதிலிருந்து உருவாகக்கூடிய லேசானவங்க அல்ல. பருப்பு சோத்து எல்லாரும் குத்தி காட்டக்கூடிய வார்த்தைகளோட எல்லா பிள்ளைகளும் முடிய அழகா வெட்டி கொலை தலப்பாகையோடு நடமாடினார். தலப்பாகையோடு சுன்னத்தோட நெருக்கம். தலையில தலப்பா இருக்கும், நெற்றியில தொழுகையுடைய அடையாளம், பெருந்த தாடி. உண்மையிலே எங்கட ஹுசைன் ஹஸரத்துடைய வஃபாத்தையும் அல்லாஹ் தொழுகை சஃப்ல தான் கொடுத்தான். இவருக்கும் எங்களுக்கெல்லாம் அலிஃப் பா சொல்லி தந்த உஸ்தாத் பெரிய பள்ளியில நடந்துச்சு. அன்றைக்கு இர்ஃபான் மௌலையுடைய ஜனாஸா பாருங்க, உலமாக்களோட முடிவுகளை. அல்ஹம்துலில்லாஹ். அலிஃப் லாம் மீம் சஜதா ஓதிக்கொண்டிருக்க கொலே வெள்ளிக்கிழமை சுபகுல இன்னமா யுமினு பி ஆயாத்தின அல்லதீன இதா துக்கிரு பிஹா கர்ரு. சஜதாட ஆயத்தை ஓதினார், சுஜூதுக்கு போனார். அடுத்த ஆயத்திலும் உழுத எலும்பு கிடைக்கல, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வார். முன்மாதிரியான மௌத்துக்கள். நேத்தொத்தர் சொன்னாங்க இவரை பத்தி. ஒரு புள்ளட உம்மா மௌத்து, வாப்ப மௌத்து, கோல் எடுத்து சொன்னாராம், தலைமாட்டில் இருந்து சகோதரர்களே, உலமாக்கள், நாங்க உம்மத்துடைய தீன உருவாக்குவோம். எங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் மன்னிப்போம். நாங்க அல்லாஹ்வை காட்டி கொடுப்போம். எங்கட ஹபீபுடைய முன்மாதிரி, ஹபீபுடைய வராசத் எங்களுக்கு ஒன்றும் வானம், எங்களுக்கு ஒன்றும் வானம். அந்த அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீர் கிடைச்ச தண்ணியை கொண்டு வைத்து மகன் கொடுக்குறாங்க. அப்துல்லா உபை இப்னு சலூல்ட்ட, அப்பா இதை குடிங்கோ. என்ன தண்ணி? அன்பு நபி நெச்சி கலந்த தண்ணி என்று சொன்ன நேரத்தில் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல், அந்த அபு இப்னு சலூல் சொன்னான், என்ன சொன்னான்? கழுதையிட சிறுநீர் கழிந்த தண்ணீர் நான் குடிப்பேன், இந்த முஹம்மதிட வாய்ப்பட்டத்தை குடிக்க மாட்டேன் என்று சொன்னான். அந்த ஜனாசா அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ட ஜனாசாவுக்கு எங்கட ஹபீப் கஃபனை கொண்டு போய்த்து கொடுத்தாங்க. சகோதரர்களே, கபூர்ல வச்சிருந்த ஜனாசாவை எடுத்தாங்க வெளியே, தலைமடியில வச்சு கொண்டாங்க, எச்சி தெரிக்கபடியே ஊதினாங்க. இதுதான் ஜமியத்துல் உலமா, ரயீஸ் ரசூலுல்லாஹ், உலமாக்கள் ஹுஃபாதுகள் பராசத்துக்கு சொந்தக்காரரான அன்பு நபியுடைய முன்மாதிரி. 1000 பேர் ஐன கலிமாவை சொன்னாங்க. நாங்க மன்னிப்போம். நிர்வாகத்துல, மஸ்ஜிதுல, மதரசால, உஸ்தாத்மார்கள்ல அல்லாஹ்வுடைய வஹீயுடைய காதிம்கள் நாங்க, காதிம்கள் நாங்க. உண்மையில நான் மன்னிச்சுக்கோங்க, நான் பேச தகுதி இல்ல. இந்த ஜமியத்துல் உலமா சார்பா, ஊர் உலமாக்கள் சார்பா, இந்த மதரசாக்கள் முதிர்கள் சார்பா, இவர் அல்லாஹ் சொர்க்கவாதியாக்கி வைக்கணும். இவருடைய எண்ணங்கள் ஹைராக இருந்துச்சு. அல்லாஹ் சிலவங்களை மறைச்சு வச்சிருப்பான். அவங்களோட ஆடையில விளங்காது, அவங்களோட வீட்டுல விளங்காது, அவங்களோட வாகனத்துல விளங்காது, அவங்களோட பேச்சில விளங்காது. இவர் ஒரு பீரங்கி பேச்சாளரும் அல்ல, சாதாரணமா அல்லாஹ் பத்தி சொல்றவர். சொன்னது போல சாட்சி, யார் காதில் ஊதினாலும் அல்லாண்டு ஊதுவார், அல்லாஹ்வை ஞாபகம் ஊற்றுவார். அந்த புள்ள நேத்து அழுகுதான், ஏண்ட வாப்பட மையத்துக்கு எனக்கு ஆறுதல் சொல்லி துஆ செய்ய சொன்ன ஹஸரத் இன்றைக்கு மையவாடியில் நேத்தொத்தர் கையை பிடிச்சி சொல்றார், ஹஸரத் என் மனைவியை நான் தலாக் சொல்ல பார்த்தேன், நேத்து பகல் தான் என்ன சேர்த்துட்டார். வாழ்வோம் சகோதரர்களை உம்மத்துக்காக. அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். என்ன மன்னிச்சுக்கோங்க. வந்திருக்கக்கூடிய ஊர் சார்பா வெளிகமே எல்லா பகுதி உஸ்தாதும் வந்திக்கிறாங்க, மர்கஸ் தீந்து வந்திக்கிறான். அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இந்த மஜ்மாவை, இந்த சீதேவி அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். உண்மையிலே கடைசியா வச்ச நியத்தை நாங்க உறுதியாக்குவோம். எங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஹாஃபில்கள் உருவாக்குவோம், ஆலிம்கள் உருவாக்குவோம், தீனு கலையக்கூடிய தாயிகள் உருவாக்குவோம். இந்த மஜ்மால யாரோட கோபதாபம் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் இந்த ஜனாசாவை படிப்பினையா வச்சு கண்ணியமானவர்களை நாங்க மன்னிச்சு கொள்வோம், மன்னிப்போம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ்.